உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார், வணக்கம் சார். நான் மாரி பேசுறேன். வணக்கம் மாரி. என்ன மறுபடியும் உங்களுக்கு அதே கனவா? கனவுல தாரா வந்தாங்களா? கனவு இல்ல சார், நிஜம். நிஜமா? என்ன சொல்றீங்க மாரி? சார், நான் ஏற்கனவே கனவுல நடக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்கும்னு சொன்னேன்ல. இப்பதான் காசில இருந்து ஹஸ்பண்ட் சார் போன் பண்ணாரு. தாரா அத்தை மாதிரியே அச்சசலா ஒருத்தவங்கள பார்த்தாராம். என்ன என்ன சொல்றீங்க மாரி? அப்ப அது தாராவா இருக்கும்னு சொல்றீங்களா? ஹஸ்பண்ட் சார் தாரா அத்தையோட மறு ஜென்மம்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ அது தாரா அத்தையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல மாரி. நான் தான் தாராவோட உடலை அடக்கம் பண்ண இடத்துக்கு போய் குழி தோண்டி பார்த்துட்டு வந்தேனே. சூர்யா இப்ப காசில பார்த்தது கண்டிப்பா தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஹஸ்பண்ட் சார் பார்த்தது அவங்க சாயல்ல இருந்த யாரோ ஒருத்தரை சூர்யா பார்த்திருக்காரு. தாரா மேல இருந்த அதீத பாசத்துல சூர்யாவுக்கு அவங்கள தாரா மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். தாரா அத்தை மாதிரி இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் சார் கிட்ட பேசினதா சொன்னாரே. அவங்க பேரு மாயான்னு சொன்னாரு. அவரு வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. ஆனா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டத்துல காணாம போயிருக்காங்க. எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்ட் சார் கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தாரா அத்தையா தான் இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் தாரா உயிரோட இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அதுதான் நிஜம். சூர்யா அவங்கள தேடி கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இங்க பாருங்க, இப்ப நீங்க அதை நினைச்சு குழப்பிக்க வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். நான் போனை வச்சிரட்டுமா? சரிங்க சார். சரி. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. மறுஜென்மம் எடுத்து வந்த என் அம்மாவை மறுபடியும் நான் மிஸ் பண்ணிட்டேன். கடவுளே, மறுபடியும் அம்மாவை என் கண்ணில் காட்டு. நான் அவங்களோட தான் வீட்டுக்கு போகணும். இவன் தான் என் பேகை திருட ட்ரை பண்ணான்ல, இவனை வச்சுதான் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். பையா, சார் தெரியாம பண்ணிட்டேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் அந்த பையன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க தமிழா? இல்ல சார், ஆனா எனக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த சவுத் இந்தியா பாஷை எல்லாமே தெரியும். ஓகே, அப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? நானா? ஆமா, நீங்க தான். என் அம்மாவை தேடி கண்டுபிடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணணும். உங்க அம்மாவா? இந்த காசிலியா இருக்காங்க? ஆமா. அவங்க போட்டோ காட்டுறீங்களா? யா, ஒரு நிமிஷம். இவங்கதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இவங்களை இங்க பார்த்தேன். ஆனா திடீர்னு காணாம போயிட்டாங்க. நான் இவங்களை தான் தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன். சார், இங்கதான் இருக்காங்கன்னா எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம். இங்க எனக்கு தெரியாத இடமே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. என் கூட நீங்க வரீங்களா? வாங்க போலாம். வாங்க. யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. வேற இடத்துல விசாரிக்கலாம். சரி, அங்க போய் பார்க்கலாமா? இந்த லெஃப்ட்ல மடலாம் இருக்கு. ஓகே.
ப்ரோ நாம இன்னும் அந்த பக்கம்லாம் செக் பண்ணவே இந்த இல்லை. பக்கம் பார்க்கலாம். முதல்ல இந்த பக்கம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே. ஆ. ஒருவேளை கரைக்கு அந்த பக்கம் இருப்பாங்களோ? அந்த பக்கம் இருக்க வாய்ப்பில்லை, இந்த பக்கம் தான் இருப்பாங்க. யார்கிட்ட விசாரிச்சாலும் தெரியலன்னு சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க அம்மாவை இப்படி தேடி அலையறதை விட கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி சொல்லுங்க. இங்க ராத்திரி தினமும் கங்கை பூஜை நடக்கும். ஆ, அந்த பூஜைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே வருவாங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உங்க அம்மாவும் கண்டிப்பா அந்த பூஜைக்கு வருவாங்க. அப்ப நாம உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஐடியா. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.